ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் லெக் மசாலா தாங்க ட்ரை பண்ண போறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் லெமனை லைட்டாக பிழிஞ்சு விட்டுறலாம். அப்புறம் இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஃப்ரை மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட கொஞ்சமாக கர்ட், இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி லெமன் கூட மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த சிக்கன் பீஸை எடுத்து இப்போ இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ஊறணும். நல்லா சிக்கன் இந்த மசாலில் ஊறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். இதில் லைட்டாக ஆயிலும் ஊற்றிட்டேன். இந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம சிக்கனை போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு மீடியமில் வச்சு நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திருப்பி போடும்போது அந்த சிக்கன் பிஞ்சு வராமல் திருப்பி போடணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண பேனையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு குட்டி பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, இதெல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூட 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி சாறும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம், இது ஃபுல்லாக ஆயிலில் தான் ரெடி ஆக போகுது. அப்பப்போ மூடியை திறந்து திருப்பி போட்டுடலாம். ஃபைனலாக இது இப்போ நல்லாவே ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமாக பெப்பர் அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு கொத்தமல்லியும் இதில் தூவி விட்டுடலாம். இதை ஒரு நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் மை டியர் மக்களே, நம்மளோட சிக்கன் லெக் மசாலா ரெடி ஆயிருச்சு. நம்மளோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் காட்டும்.